மதுவ. அவளுக்கு எப்படிடா இருந்திருக்கும்? மதுவும் உன்னை உண்மையாண்டா லவ் பண்ணா. அவ நல்லா படிக்கிற பொண்ணு, அவ வாழ்க்கைய அழிச்சிட்ட. அதுவும் இந்த ஸ்கூல்ல விட்டு போய் 3 மாசம் ஆச்சு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ, எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எதுவும் தெரியல. எவனோ ஒருத்தனுக்காக டிடி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொன்ன. நீயும் இதே தானடா மதுவுக்கு பண்ண. அப்ப மட்டும் இடிச்சது இப்ப வலிக்குதா? ஏதோ லவ் பண்ணிட்டு டிடியை ஒரே கிளாஸ்ல இருந்து பார்க்க முடியாதுன்னு சொல்ற. அப்ப நீயும் டிடியை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் உட்காந்து பாத்துட்டு இருந்தா அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? போயிட்டா, ஸ்கூல்ல விட்டே போயிட்டா. இப்படியெல்லாம் அழுகிறனால எதுவும் மாற போறது இல்ல ஸ்ரீராம். நீ இப்படிலாம் சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதடா. சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுடா உனக்கு. தப்புதான்டா, நான் மதுவை புரிஞ்சுக்காம போயிட்டு. அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாலே, அதையாச்சும் என்னன்னு பாத்தியா? இந்தா. ஆனா இந்த கிஃப்ட வாங்குறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நான் இது வரைக்கும் எந்த பையனையும் நம்பினதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. நான் முத பையனா அது நீதான். நான் நம்பின ஒரே பையனா அதுவும் நீதான். என்ன கஷ்டப்பட்டாலும் கூட நான் கண்டிப்பா நிற்பேன். திருந்த பாடுறா. இப்போ மது எங்க இருப்பா? எனக்கு அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே தெரியாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவன் இந்த ஊரை விட்டே போயிட்டா. கேவலம் நீ எல்லாம் ஒரு ஆளு, அவன் பின்னாடி வந்தா பாரு. சை, அவளை சொல்லணும். நீ தப்பு பண்ணிட்ட. ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி அழ வச்சு இன்னொரு பொண்ணுகிட்ட போனேல. சரி விடு, நடந்துருச்சு. இனிமேலாச்சும் திருந்த பாரு. ரொம்ப சாரி மது, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு. நான் எப்படியாச்சும் நேர்ல மீட் பண்ணி சாரி கேட்கணும்.